ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஆர்டியிலோட தமிழ் நியூ இயர்க்கு வந்து ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. பொன் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. தமிழ் புத்தாண்டு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 14. ஸோ அப்போ தான் வந்து வருது. ஸோ அதுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிலேருந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஏப்ரல் 14 வரைக்கும் லிமிட்டட் ஆஃபர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. லிமிட்டடு பீரியட் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏப்ரல் 14 தான் வந்து நியூ இயரு, தமிழ் நியூ இயர். ஸோ அது வரைக்கும் கம்பல்சரி வந்து ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிக்கிறேன். இப்போ தான் வந்து நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க, இப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து போத்தி சொர்ணமகளோட அச்சதீதி ஆஃபர் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அதுதான் இந்த ஆஃபரு. ஸோ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா 1000 வந்து இது பண்ணுறாங்க. இதே டைமண்டுக்கு 10,000. ஸோ இதெல்லாம் வந்து நான் சொன்னது தான். கோல்டு காயினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0% வேஸ்டேஜ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கா. ஆனால் நீங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, இப்போ வந்து இந்த ஆஃபர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. இது வந்து இப்போ உள்ள ஆஃபர் இல்லை. ஸோ இந்த வேலிடி ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 30 ஏப்ரல் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா மே 1. ஸோ 2025 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதுக்குள்ளே ஆஃபர் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ போனீங்க அப்படின்னா ஷாப்பில் வந்து ஃப்ரீ புக்கிங் தான் வந்து ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. ஃப்ரீ புக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவரனுக்கு வந்து நீங்கள் 5000 வந்து நீங்கள் ஃப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓல்டு கோல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 125 ரூபா வந்து கொடுத்து வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க 125 ரூபா. ஸோ அதுதான் வந்து போய்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா 30 ஏப்ரல் அச்சதீதி அன்னைக்கும் அச்சதீதி மறுநாள். ஸோ இந்த 2 நாள் தான் வந்து ஆஃபர் இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து கோல்டு காயின் வந்து 0% வந்து வாங்க முடியும். ஸோ இப்போ போனீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. கிளாரிஃபை இது இங்கே இல்லை, நாங்கள் ஷாப்பில் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதில் போட்டிருக்கு பாருங்கள், நானாக எதுவும் சொல்லலை, இதில் போட்டிருக்கா 30 2025. ஸோ அச்சதீதி பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 30 வருது, மே 1 அடுத்த நாள். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 நாள் தான் அந்த ஆஃபரு. இதையே நான் முன்னாடியே வந்து இந்த ஆஃபர் சில பேர் வந்து கோல்டு காயின் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அவங்க இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வேஸ்டேஜ் இல்லைல்ல, நம்ம காயின் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஆஃபர்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் பார்த்திங்க முன்னாடியே போடுறதுனால நீங்கள் வந்து மணியை சேவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ முன்னாடியே போட்டேன். ஸோ 2 நாள் தான் வந்து ஆஃபர் இருக்குது. 1 வீக் முன்னாடி போட்டால் அப்படின்னா அப்புறம் தெரியறதுக்கு உங்களுக்கு லேட் ஆயிரும். நீங்கள் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இருக்குது அப்படின்றது தெரியாமல் போயிடும். இப்போ நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் போத்தி சொர்ணமகளில் வந்து ஒரு காயினாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் இந்த ஆஃபரை பார்த்தோன்னே. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் இந்த டேட் வந்து அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா பரவாயில்ல. அந்த வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் 2 நாள் தான். ஸோ ஏப்ரல் 30 மே 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஹார்டின் போட்டு 2 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ 2 டேஸ் தான் ஆஃபர் வந்து போட்டிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காம கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆஃபர் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 2 நாள் தான் வந்து ஆஃபரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபரோட வாங்கினா என்ன பெனிஃபிட்டு, ஆஃபர் இல்லாமல் வாங்கினா என்ன பெனிஃபிட் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் வந்து போட்டிருக்கேன். பார்க்கணுன்னு நினைக்கிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து பண்ணி பாருங்க. அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இதை தான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இப்போ ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்லரிக்கு வந்து 75 ரூபா வந்து லெஸ் பண்ணி கொடுக்காங்க ஒரு கிராமுக்கு. இப்போ வந்து 8375 ரூபா இருக்குது ஒரு கிராம் அப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம் தான் சொல்கிறேன். ஸோ 75 ரூபா வந்து மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு 8300 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராம் வந்து தராங்க. இதே வந்து நம்ம ஓல்டு கோல்டை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா 75 ரூபா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து பெர் கிராமுக்கு வந்து தராங்க. அதே தான் இப்போ 8300 ரூபா இருக்குது ஒரு கிராம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 75 சேர்த்து 8375 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிராமை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபர் டைமில் வேணால் பண்ணுங்கள். ஸோ சின்ன பொருள் இருக்குது, ஒரு கம்மல்லாம் உடஞ்சிச்சு அப்படின்னா அது உடனே நம்ம எடுக்கணும்னு நினைப்போம். அப்போ வந்து இந்த பழசை போட்டுட்டு புதுசாக வந்து எடுத்துக்கலாம். ஒரு 2 கிராம் 3 கிராம் இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிராம் 6 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா உடனே கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஓல்டு கோல்டை வந்து நம்ம மாற்றுறோம் அப்படின்னா ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 75 ரூபா,
வந்து எக்ஸ்ட்ரா தராங்க ஒரு கிராமுக்கு. இதே வந்து நீங்கள் போத்தீஸில் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா 125 ரூபா வந்து ஒரு கிராமுக்கு வந்து தராங்க. இப்போ நான் வந்து வந்து ஒரு பழசு வந்து மாற்றிட்டேன். ஸோ அதுக்கு கால்குலேஷன் இப்படி தான் போட்டாங்க. ஸோ அதை தான் வந்து நான் ஜிஆர்டிட்ட போட்டாங்க. அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்றத சொல்கிறேன். ப்ராஃபிட்டோட இப்படி தான் வந்து நமக்கு கால்குலேஷன் பண்ணி தருவாங்க. ஸோ ஒரு 3 பவுனில் வந்து செயின் வந்து ஒரு செயின் பிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7540 ரூபா ப்ளஸ் 75. இந்த மாதிரி ஆஃபர் டைமில் தான் அப்போ 75 ரூபா தான் போட்டாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7615 ரூபா ஒரு கிராமு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 7615 இன்ட்டு நான் வாங்கினது வந்து 3 பவுன் செயினா அப்போ 24. ஒரு பவுன் வந்து 8 கிராம்னா 3 பவுன்றது 24. அப்போ 1,82,760 ரூபா மொத்தமாக வருது. நான் வேஸ்டேஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் செயின் தான், அதுக்கு வந்து 12% வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 21,931 ரூபா வந்து வருது. நம்ம வேஸ்டேஜ் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 2,04,691 ரூபா வந்து வருது. ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3%, அது வந்து 6,140 ரூபா. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 2,10,831 ரூபா வருது. இதில் நமக்கு ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,800 ரூபா. ஸோ ஒரு ஷவரன் பார்த்தீங்க அப்படின்னா 8 கிராமா, அப்போ நான் 3 வாங்கியிருக்கேன்னா அப்போ 24. அப்போ 24 இன்ட்டு இந்த 75 பண்ணிங்க அப்படின்னா 1,800 ரூபா வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து வருது. ஒரு கிராமுக்கு 75 அப்படின்னா 24 கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,800 ரூபா. ஸோ இதுதான் நமக்கு ப்ராஃபிட். ஸோ பழசை கொடுத்துட்டு புதுசாக எடுக்கிறவங்களுக்கு இந்த கால்குலேஷன் வந்து இப்படி தான் போடுவாங்க. அதை தான் வந்து ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைமண்டு இல்லை அன்கட் டைமண்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10% வந்து நமக்கு ஆஃப் பண்ணி கொடுக்குறாங்க, லெஸ் பண்ணி தராங்க. சில்வர் ஆர்டிகல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, கொலுசு எடுக்கிறீங்க அப்படின்னா 25% வந்து ஆஃப் கொடுக்குறாங்க மேக்கிங் சார்ஜில். இதே சில்வர் ஜுவல்லரி, சில்வர் நகையெல்லாம் நம்ம வாங்குவோம்ல, ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10% வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க எம்ஆர்பி ரேட்லேருந்து. ஸோ இப்போ 7,000 8,000 இருக்குது அப்படின்னா அதில் 10% மட்டும் நமக்கு லெஸ் பண்ணி மீதி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். எம்ஆர்பி ரேட்டில் தான் லெஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் தெரியணும் அப்படின்னா வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நான் சொன்னோம்ல அந்த ஆஃபர் வந்து அவங்களே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க நெட்டில், வெப்சைட்டில். அப்புறம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து இதில் காட்டுறேன். ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டுக்கு வந்து 20% வந்து கொடுக்குறாங்க ஆஃபரு. டைமண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15% ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. சில்வருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து 15% தான் வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம 10 கிராம் வந்து சில்வர் காயின் கூட நம்ம வாங்கலாம். ஸோ வாங்குகிறோம் அப்படின்னா 10 கிராம் இருக்குது அப்படின்னா இதுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது. ஒன்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 37 ரூபா வருது அப்படின்னா வருது. இதுக்கு ஃப்ரீ ஷாப்பிங் தான். இது தான் நான் சொன்னேன். இது கிரெடிட் கார்டு மூலியமாக பண்ணுறீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குல்ல, ஸோ அந்த பேங்க்கோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 2% வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 4லேருந்து 14 வரைக்கும் தான் வந்து இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு மூலிமா வாங்குவீங்க என்னைய மாதிரி அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ரூபா. மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 5,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஏப்ரல் 14 வரைக்கும் தான் இந்த ஆஃபரு. ஸோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் தான். ஸோ கிரெடிட் கார்டு மூலிமா கட்டி வாங்குறவங்களுக்கு வந்து 14 வரைக்கும், ஏப்ரல் 14 வரைக்கும் இந்த ஆஃபர். ஸோ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து ஆஃபர் போடுவாங்க. ஸோ அது இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 14 வரைக்கும் வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. நியூ இயர்க்காக ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேவிங் ஸ்கீமே வந்து இப்போ 2 சேவிங் ஸ்கீம் தான் வந்து இருக்குது. 2ஆக இருந்ததை வந்து இப்போ ஒன்றா ஆக்கிட்டாங்க. நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸியை வந்து ஒன்றா ஆக்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் 1 ஃப்ளெக்ஸி அப்படின்னு அதுவும் வந்து இருக்கிறது தான். ஸோ அமௌண்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம வீடியோ வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நியூ இயர்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் நியூ இயர்க்கு வந்து இதுதான் வந்து ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போத்தி சொன்ன டவுட் கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இந்த வீடியோவில் சொன்னேன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃப்ரீ புக்கிங்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சொல்லி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.